உலகெங்கும் இருக்கும் மூவண்ணம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி திரை விமர்சனத்தில் நிறங்கள் 3 என்ற திரைப்படத்தை பற்றி பார்க்கலாம். இந்த படம் ஒரு கிரைம் த்ரில்லர். இந்த படத்தை கார்த்திக் நரேன் இயக்கியிருக்காரு. ஐங்கரன் இன்டர்நேஷ்னல் தயாரிச்சிருக்கிறாங்க. படத்தில் அதர்வா, சரத்குமார் மற்றும் சந்தான பாரதி, சின்னி ஜெயின் போன்ற நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. படத்தோட கதை அப்படின்னாக்கா, இது ஒரு கிரைம் த்ரில்லர். காணாமல் போன ஒரு மாணவியை அவளது காதலனும் அந்த பெண்ணின் தந்தை, அவர் ஒரு ஆசிரியர், அவரும் தேடும் பொழுது இடையில் அதர்வா திரைப்பட இயக்குனராக முயற்சித்து கொண்டிருக்கும் அவரும் காவல்துறை அதிகாரி சரத்குமார், இவர்களுக்கிடையே நடக்கும் ஒரு இரவில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைப்பது தான் இந்த படம். படத்தில் பார்த்திங்கனாக்கா ஆரம்பம் கொஞ்சம் விறுவிறுப்பாக போகிற மாதிரி இருந்தது. அதன் பிறகு கொஞ்சம் தொய்வாயிடுச்சு. படத்தில் முக்கியமாக இயக்குனர் குடியினால், மதுவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் கஞ்சா போதையினால் ஏற்படக்கூடிய சீரழிவுகள், பள்ளி பருவத்திலே மாணவர்களுக்கு செல்ஃபோன் கொடுப்பதால் ஏற்படும் விளைவுகள், இதை பற்றி அவர் விவரிச்சிருக்காரு. படத்தை பார்த்தாக்க ஒரு விறுவிறுப்பான படம்னு சொல்ல முடியாது. நம்ம ஓடிடியில் பல படங்கள் பார்க்குறோம், அது போன்ற ஒரு படம் தான். இப்போ தற்போது அமரன் மற்றும் கங்குவா இந்த படங்கள்லாம் இல்லாத சூழ்நிலையில், வேறு படங்கள் எதுவும் இல்லாததுனால இந்த படம் வந்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மக்களுக்கும் வேறு வழி இல்லாமல் இந்த படத்தையும் வந்து தியேட்டரில் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. படத்தில் ஒன்றும் பிரம்மாண்டம்னு எதுவும் சொல்ல முடியாது. படத்தில் பின்னணி இசை, அது வந்து ஒரு ட்ராமாவில் வர மாதிரியா இசை அமைச்சிருக்காரு. சர்ச்சிலெல்லாம் வந்து இசைக்கப்படுகிற இசை இந்த படத்தில் வந்து நம்மளுக்கு ஞாபகப்படுத்துது. அதை பற்றி, இசையை பற்றி அவ்வளோதான் சொல்ல முடியும். காட்சி அமைப்புகள் ஒவ்வொரு நேரம் விறுவிறுப்பாக வருது, அப்புறம் தொய்வு ஏற்படுத்துது. அதனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒன்று எதிர்பார்ப்புகளோ இல்லை விமர்சனங்களோ சொல்லக்கூடிய அளவில் இந்த படம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் முக்கியமான கரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஒரு 3 தந்தைகள், அதாவது அந்த ஸ்கூல் படிக்கிற பையனோட அப்பா, அவர் வந்து பையனுக்கு செல்ஃபோனை மறுக்கிறாரு. அதனால் அந்த பையன் வருத்தப்படுறான், கோவப்படுறான். அந்த காணாமல் போன பெண்ணோட அப்பா ரகுமான் நடிச்சிருக்காரு. அவர் வந்து குடிபோதையில் தன்னோட பெண்ணுக்கிட்டேயே தவறாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அதை உணர்ந்து வருந்தி அவரால் வந்து அதுக்கு சமாதானம் சொல்ல முடியாமல் கடைசியில் சூசைட் பண்ணிக்கிறாரு. அடுத்து அதர்வாவோட அப்பா, அதர்வா வந்து ஒரு சினிமா டைரக்டர் ஆகிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. அவர் கஞ்சா போதையில் அவரோட செயல்பாடுகளை காட்டுறாங்க. அவங்க அப்பா மேலே கோபத்தில் இருக்கார். அவங்க அப்பா ஒரு போலீஸ் அதிகாரி, அவர் வந்து லஞ்சம் வாங்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி தான். அதனால் அவருக்கு ஏற்படக்கூடிய இழப்பு, கடைசியில் அவரும் ஒரு சுட்டு கொல்லப்படுகிறாரு. இதனால் இந்த படத்தில் டைரக்டர் சொல்ல வர விஷயங்கள், குடி, கஞ்சா மற்றும் லஞ்சம், இது போன்ற செயல்கள் எப்படிப்பட்ட பேரழிவை ஏற்படுத்துது அப்படின்னு தான் இதோட கருத்தாக நம்ம எடுத்துக்க முடியும். மற்றபடி ஸ்கூல் பசங்களுக்கு செல்ஃபோன் கொடுக்காமல் தவிர்க்கிறது எவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கிறத அதையும் அது வந்து இதில் தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. ஆனால் அதை கேட்குறதுக்கு யாரும் இல்லை. பசங்க 3 வயசு 2 வயசு இருக்கும்போதே செல்ஃபோனை கொடுத்து சந்தோஷப்பட்டுட்ருக்கோம். அது மிகப்பெரிய பேரழிவை கொண்டு போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தெரியாமலே எல்லாரும் அதில் பயணிச்சுட்டு தான் இருக்கிறோம்.
முடிந்தவரை எல்லாரும் வந்து பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு செல்ஃபோனை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அது இந்த படமும் சொல்லியிருக்கு. மற்றபடி இந்த படத்தை ஓடிடியில் பார்ப்பது போன்ற ஒரு திரைப்படமாகத்தான் எடுத்துக்கொள்ள முடியும். மீண்டும் அடுத்த திரைப்படத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.